மசோதாக்களை உயிரற்றதாக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் வழக்கில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் 3 மாதம் கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TR கதை தலைமையிலான அமர்வுடன் இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி இன்று வாதங்களை முன்வைத்திருக்கிறார். மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலவரையின்றி நிறுத்தி வைப்பதால் காலாவதி ஆகக்கூடாது என்றும், மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தாலும் சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பதும் ஒருங்கிணைந்த செயல்முறை என்றும், மறு நிறைவேற்றம் செய்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்தல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்றும் குறிப்பிட்ட மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, மாறாக மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்து மசோதாக்கள் உயிரற்றதாக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்றும், மசோதாக்களை உயிரற்றதாக்கும் அதிகாரம் சட்டமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது என்றும், இது போன்ற பல்வேறு உதாரணங்களை ஒரு மாநில சட்டப்பேரவை ஒரு மசோதா நிறைவேற்றி அது தேவையில்லாத பட்சத்தில் அதை உயிரற்றதாக்கும் அதிகாரம் சட்டமன்றத்திற்கு மட்டுமே உண்டு என்ற ஒரு ஆணித்தரமான வாதங்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி முன்வைத்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.